வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு எங்க வீட்ல ஹேமாஸ் கிச்சன் ஹேமா வந்திருக்காங்க. ஹேமா அவங்க வீட்ல அவங்க பொண்ணு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து நேத்திக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆக்சுவலா சண்டேக்கு ஃபோன் பண்ணாங்க. அக்கா நீங்க ஊர்ல இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஊர்ல தான் இருக்கேன் ஹேமா, என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நாங்க கரூர் வழியா போறோம், உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னாங்க. நீங்க எந்த டைம் வரீங்க சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா லஞ்ச் எங்க வீட்டுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா வரோம்க்கா, நாங்க லஞ்சுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சென்னை போனப்ப அண்ணன் செந்தில் தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போ சொல்லியிருந்தேன் நான், கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பப்போ ஏதாவது சமயத்தில் ஃபோனில் பேசுவோம். இந்த பக்கம் வந்தால் வாங்க ஹேமா, கரூருக்காகவே ஒரு நாள் வாங்க அப்படின்னு கூட நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருந்துச்சுங்க. அதாவது நான் வந்து யூடியூப்ல வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு ரேவதி சண்முகம் அக்கா, அண்ணன் செந்தில், கிருஷ்ணகுமார் இவங்கெல்லாம் வந்தப்போ கூட நான் வீடியோ கொடுத்தேன். அந்த மாதிரி எனக்கு இவங்க வந்தப்பையும் சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. ஹேமாட்ட சொன்னேன், அதனால என்னங்க உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் பேசுறது தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. வணக்கம் அக்கா. ரொம்ப சந்தோஷம் அக்கா வீட்டுக்கு வந்தது. அக்கா வந்து ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அக்கா ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த பக்கம் வர வேண்டி இருந்துச்சு. அதனால வந்து அக்கா வீட்டில் இன்னைக்கு மதியம் லஞ்சு சாப்பிட்டு போகலாம். லஞ்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நிற்குது எனக்கு. என்னால் உட்காரது கூட முடியலை. நான் இவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டேன். என்னோட சாப்பாடு வந்து இவ்வளோ பயங்கரமா சமைப்பாங்க. அவங்களே என்னோட லஞ்சு பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நம்ம சமைக்க முடியல, அதனால நமக்கு சாப்பிடவே முடியல. என்னோட சாப்பாடு வந்து இவ்வளோதான் நான் சாப்பிடுவேன். இன்னைக்கு தான் ஃபுல்லாக இலை ஃபுல்லாக அத்தனை ஐட்டம்ஸ் வச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து வயிறுலாம் நிரம்பிடுச்சு. சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இருக்குது. எனக்கு அப்படியே கொட்டாவே வந்துட்டே இருக்குது. அக்கா தான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அக்கா, வந்து பேசிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அக்காவை பார்த்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களாக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அண்ணன் செந்தில் 2 பேரும் வந்திருந்தோம். நாங்க போயிருந்தப்ப நான்வெஜ் எல்லாமே பண்ணாங்க. அதெல்லாம் வீடியோவா உங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க வந்து கோவில் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறதுனால நான்வெஜ் பண்ண வேற நாங்க சாப்பிட மாட்டோம், அதனால வேண்டாம், வெறும் வெஜ் மட்டும் போதும் அப்படின்னாச்சு. எங்க வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியோட வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஹேமா. ரொம்ப சந்தோஷம். ஹேமாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹேமா வந்து ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் அப்படியே சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். ஒன்னொன்னே வந்து ரொம்ப சிரத்தையோட ஆர்வத்தோட அவங்க வீட்லயும் சரி, அவங்க அண்ணா வீட்லயும் சரி, அவங்க வந்து ஒரு விளாக் பண்றோம் அப்படின்னா அதுக்காக வந்து சும்மா நம்ம ஏதோ பண்ணோம் அப்படின்னு இல்லாம அதை வந்து மெனக்கெட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க பண்றது வந்து எனக்கு ஹேமா கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். இந்த நேரத்துல நான் வந்து இதை ஹேமாக்கு சொல்லிக்கணும். ஹேமாக்கு நான் வந்து வாழ்த்து சொல்றேன். நன்றிங்க. நம்ம கடவுள் வந்து எப்படியோ ஒருத்தர வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும், சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம செய்வன திருந்து செய்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க சரசு சமையல் அக்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ரெசிபிஸ் போடுவாங்க. நானும் வந்து அவரோட சேனலை வந்து ஃபுல்லா போடுற வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேங்க. நான் உங்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் பார்ப்பேன். நான் அவங்களோட பிஸி ஷெட்யூல்லயே வந்து என்னோட வீடியோ எல்லாம் பாக்குறேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலி பிளாக் இருக்கிறவங்க தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அதெல்லாம் நான் பார்ப்பேன். நான் அவங்க வீட்டுல பிருந்தா அவரு எல்லாருமே வந்தது. எங்க வீட்டுல எங்க பொண்ணு மாப்பிள்ளை, எங்க வீட்டுக்காரரு, எங்க பேத்திக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டி எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டே எல்லாம் வீட்டுல இருக்கிறதெல்லாம் கொண்டு காட்டிட்டு இருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் வாங்கிருக்காங்க, எல்லாம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஹேமா. தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். நன்றி. நானும் ஹேமாவும் பேசின வீடியோ அதோட முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் வந்து அவங்க ரொம்ப நேரம் எங்ககிட்ட மறுபடியும் பேசிகிட்டு இருந்துட்டு தான் போனாங்க. எங்கள் வீட்டில் செண்பக பூ நிறைய இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு நான் ஆசையாக கட்டி கொடுத்தேன். அப்புறம் அவங்க கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னதுனால சாமிக்கும் நான் கட்டி கொடுத்து விட்டேன். அந்த பூவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் அவரும் ஹேமா வீட்டுக்காரரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஹேமா பூவை கையில் வாங்கி பார்த்து நல்லா முகர்ந்து பார்த்து, அக்கா ரொம்ப வாசமாக இருக்கும் போல் இருக்கேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் ஹேமா, இது வந்து சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அம்மனுக்கும் விசேஷம், சிவனுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னலாம் இந்த பூவை பற்றி நான் சொல்லிவிட்டு ஆசையாக அவங்களுக்கு நான் கட்டி கொடுத்துருப்பேன். அப்புறம் எங்கள் வீட்டில் அவரும் ஹேமா வீட்டுக்காரரும் 2 பேரும் நேரம் போகிறதே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எங்கள் பொண்ணுக்கும் வரல, எங்கள் வீட்டில் அவருக்கும் வரல. அந்தளவுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பொண்ணும் மாப்பிளையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பொண்ணும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அவளோட ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுற இடத்துக்கு போனோம்.
இதாங்க எங்கள் பொண்ணு வந்து இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா, இந்த வீட்டில் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹேமா வீட்டுக்காரரு பிருந்தா 3 பேருமே நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோங்க. அவங்க வீட்டில் ஹேமா வீட்டில் அவருமே வந்து என்னை வந்து அக்கா அக்கான்னு ரொம்பவே பிரியமாக கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்த நிகழ்வுகள். எங்கள் பொண்ணை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டு போனாங்க. ஹேமா வீட்டுக்காரர் வந்து என்னை விட வயசில் கொஞ்சம் இளையவர் அப்படிங்கிறதுனால நானும் தம்பின்னு சொல்லிட்டு உரிமை எடுத்து அவர்கிட்ட ரொம்ப நல்லா என்கிட்ட பேசினாங்க. சந்தோஷமா இருந்துச்சுங்க. இப்போ அவங்க வந்து இங்கே சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற இடத்துக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லி அவளை என்கரேஜ் பண்ணிட்டு போனா அந்த நிகழ்வுகளை எல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ஹேமா வீட்டுக்காரரு, ஹேமா பொண்ணு 3 பேருமே வந்தாங்க. பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறோங்க. அங்கே வந்து பார்த்துட்டு எல்லாமே ஸ்டீல் கண்டெய்னரில் வச்சுருந்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் உள்ள கிச்சனில் போயிட்டு மிக்ஸி எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹாலில் வந்து உட்காந்து சிவிக்கிட்ட வந்து ஹேமா வீட்டுக்காரரு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க என்ன அப்படின்னெல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவிக்கிட்ட நிறைய ஐடியாஸும் கொடுத்தாங்க எங்கள் பொண்ணுக்கிட்ட. சிவியும் ஹேமா வீட்டுக்காரர் சொன்ன ஆலோசனைகள் எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டா. அப்புறம் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பைசா கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் பொண்ணு வாங்க மாட்டேன்ட்டா. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டேன்ட்டு கொடுத்துட்டாங்க. தம்பி, நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் பொண்ணோட ஆஃபீஸ் எல்லாம் இப்போ எல்லாமே பார்த்தீங்க. அவங்க பொடி ரெடி பண்ணுற இடம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா பண்ணுறாங்க. சரிங்க. அவங்க 2 பேர் மட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இதில். சரிங்க. அவ்வளோ பொடி அவங்க 2 பேரே தயார் பண்ணுறாங்கிறது நம்மளால் நம்பவே முடியல நிஜமாவே. சரிங்க. அந்த இடியாப்பம் மாவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து அதில் என்ன வாங்கியிருக்கேன், இது முருங்கைக்கீரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதையும் போட்டு குடிச்சு பார்க்குறோம். எங்கள் பொண்ணுக்கு அப்புறம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. பிரியாணி மசாலா வாங்கிக்கிறேன். அப்புறம் வந்து ராகி மாவு, இது வந்து இடியாப்பம் மாவு. வாங்கி வச்சுட்டோம். நல்லா பண்ணுங்க. சரிங்களா? நல்லா வரும். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. ஹேமா வீட்டுக்காரர் 2 பேர்த்திட்டையுமே காலில் விழுந்து எங்கள் பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அவங்க ஒரு ஆத்மார்த்தமான அன்போட எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து என்னென்னலாம் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னெல்லாம் வந்து ரொம்ப யோசனைகள் சொல்லிட்டு போனாங்க. உடம்பை பார்த்துக்கமா, இன்னொரு ஆள் போட்டுக்கோ, நீ நல்லா பண்ணு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற, அதனால் நீ வந்து உன்னோட உடம்பையும் பார்த்துக்கோன்னு ரொம்ப அக்கறையாக ஹேமா வீட்டுக்காரரும் சொல்லிட்டு போனது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆத்மார்த்தமான நட்புகள் வரும்போது நம்ம மனசில் கிடைக்கிற அன்பு சொல்லவே வேண்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த கேக்கை பார்த்துட்டே எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃபோனே பண்ணிட்டா. நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னாவே நம்ம வந்து வாழை இலையில் தான் விருந்து வைப்போம் இல்லைங்களா? நம்மளோட தமிழர் பண்பாடு அதுதான். அது மாதிரி நானும் வந்து தலைவாழையில் போட்டு தான் நான் வந்து ஹேமாவுக்கு விருந்து வச்சேங்க. சைவ விருந்து தான், அசைவ விருந்து இல்லைங்க, சைவ விருந்து தான். என்னால் முடிஞ்ச சில ஐட்டங்களை நான் செஞ்சு வச்சுருந்தேன். அவங்க சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பாராட்டிட்டு போனாங்க. ராணியும் வந்திருந்தாங்க அன்னைக்கு. நான் சென்னை போயிருந்தப்போ ராணியை கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ ராணியும் ஹேமா வீட்டுக்கு வந்தாங்க. அதனால் ஹேமா வந்திருக்கிறதுனால சொல்லிவிட்டு ராணியும் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. ராணி, சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லா டிஷ்ஷும் நல்லா இருக்குங்க. எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கா? வடை, பாயாசம் எல்லாம் ஹேமாவுக்கு பண்ண விருந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்கக்கா. ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி ராணி. ஹேமாஸ் கிச்சனுக்கு ஹேமா குடும்பத்தோட எங்கள் வீட்டுக்கு வந்த இந்த இனிய நிகழ்வை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனி வீடியோவாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இதுக்கு முன்னாடி ரேவதி சண்முகம் அக்கா, அன்னம் செந்தில், கிருஷ்ணகுமாரி இவங்கெல்லாம் வந்தப்போ நான் எடுத்த வீடியோவையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட்டுக்கு வருவாங்க. இங்கே கொடுத்துருக்க பொடி வகையில் எல்லாமே நாங்கள் வீட்டில் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க இங்கே கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களே தொடர்பு கொள்ளாங்க. நாங்கள் உடனுக்குடன் அனுப்பி வைப்போம். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் கிச்சன் ஹேமாவோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.